ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்களே, சனி பகவான் அள்ளி கொடுக்குறார். அவரை நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீரும். சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கர்மஸ்தானத்தில் ஒரு பாவகரம் இருக்கலாம் என்ற விதியின்படி சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு. இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்கிறாரு. இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஜூலை 27 இருந்து டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலங்கள், அடுத்து வருகின்ற 5 மாத காலங்களுக்கு வக்கர சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. வக்கரம்னா அது இங்கிலீஷில் வந்து ஷார்ட் அண்ட் ரிட்ரோகிரேட் அப்படிமோ. சனி பகவான் வக்கரம் அடைவார். வருஷத்துக்கு ஒரு தடவை வக்கரம் அடைவார். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. சனி பகவான் வந்து ஒரு முக்கியமான கிரகம், ஆயுட்காரகன், கர்மகாரகன். மிதுன ராசிக்கு வந்து 8, 9 கூடியவன், அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி. லாபத்தை கொடுக்குறவர் அவர் தான், வெற்றி மேல் வெற்றியை கொடுக்குறவர் அவர் தான், பிரச்சனையை கொடுக்குறவர் அவர் தான், தடைகளை கொடுக்குறவர் அவர் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து இப்போ வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. வீடியோ பொறுமையாக கேளுங்க. ஜனன ஜாதகத்தில் சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக மேட்ச் ஆகும். அதுபோக செவ்வாய் திசை சனி புத்தி, ராகு திசை சனி புத்தி, குரு திசை சனி புத்தி, சனி திசை நடக்கிறவங்க, புதன் திசை சனி புத்தி, கேது திசை சனி புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி, இவங்களுக்கெல்லாம் பலன்கள் கொஞ்சம் ஒட்டி வரும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய தசையிலும் பலன்களை கொடுப்பாரு, புத்தியிலும் பலன்களை கொடுப்பாரு. இப்போ அவர் வந்து 10ஆம் இடத்துல வக்கரம் ஆகியிருக்கிறாரு. 10ஆம் இடத்துல வக்கரம்னா சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வக்கரம் அடைவார். சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வக்கரமாகி சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இது வந்து வக்கரமாகருடைய கான்செப்ட். ஒரு கிரகம் வக்கரமாகுதுன்னா சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வக்கரமாகி 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிரும். சனி பகவான், சுக்கிரன், செவ்வாய், புதன், குரு, இந்த 5 கிரகங்களுமே வக்கரம் அடைவாங்க. ராகு கேதுகளுக்கு வக்கரம் கிடையாது, சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது. ஸோ இந்த 5 கிரகங்களுமே வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 2 தடவை வக்கரம் அடைவாங்க. புதன் வந்து வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை வக்கரம் அடைவார். செவ்வாய் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வக்கரம் அடைவார். ஓகே நேர்களே, இந்த அமைப்பின் படி பார்த்தோம்னா இப்போ சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. சனி பகவான் வக்கரம் அடைஞ்சாருன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு இருப்பார். சரியா? இயல்பு நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கனால நீங்கள் வந்து இப்போ 10ஆம் இடத்துல அவர் இருந்துட்டு ராசிக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் பார்க்குற இடமெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்த தான் கெடுப்பார். ஏன்னா சனி பகவான் பார்வை கொடிய பார்வை. கிரகங்களே வந்து பார்வையால் அந்த இடத்த கெடுக்கிறது வந்து சனி பகவான் தான். சனி பகவான் வந்து பார்க்குற இடத்த சர்வநாசம் பண்ணிடுவார், கெடுப்பார். அங்கே நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த இடம் சுப தொடர்பில் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தாமதப்படும், தடைப்படும். இப்போ பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். 12ஆம் இடம் நல்லா இருப்பீங்க, சரி, அலைச்சல் இல்லாமல் இருப்பீங்க, விரையும் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பில் நல்ல லாபம் இருக்கும். 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகம். அயன சயனம், தூங்குறது, மற்ற காரியங்கள் பண்ணுறது, பூஜை புனஸ்காரத்தை கலந்துக்கிறது, இதெல்லாம் தங்க தேடின்னு நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள் நல்லாயிருக்கும். ஏன்னாச்சும் தூரதேசத்தில் போய் நீங்கள் தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் செய்கிற காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். கண்ணன் மணி உறவு நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். படுக்கரை சுகம் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் வந்து போகத்தை குறிக்கும். ஸோ கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? அதனால் சந்தோஷப்படுவீங்க, மன திருப்தி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நல்லபடியாக வச்சுக்கிருவீங்க. அதே மாதிரி ஒரு காரியம் பண்ணணும், பிறருக்கு உதவி பண்ணணும், தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறர் மகளை வைப்பீங்க, பிறருக்கு கொடுத்து மகிழ்வீங்க. வள்ளல் தன்மை அதிகமாகும். ஒரு மனிதனுக்கு வந்து பிறர் கொடுக்கணும்னு நினச்சானா இருப்பு அதிகமாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா தனக்கு போதான் தானம். அது மாதிரி அதனால் உங்களுக்கு வந்து இருப்பு அதிகமாக இருக்கும், சேமிப்பு அதிகமாக இருக்கும், கையில் பணம் தாராளமாக இருக்கும், பிறர் கொடுப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடம் வள்ளல் தன்மையும் குறிக்கும். ஸோ 12ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய கெடுபார்வை குறைறதுனால வள்ளல் தன்மை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிறர் கொடுத்து உதவுவீங்க, சில காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்து சுகப்படுவீர்கள். கழுத்து நல்லாயிருக்கும். சரியா? ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஹெல்த்து, ஒரு மனிதன் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். ஹவாயிருவுன்னா என்ன, ஃபைனுங்கிறோம். ஃபைனே என்ன, நம்ம ஹெல்த்து தான். மனதால் உடலால் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஃபைன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஃபைன் சொல்கிறதுக்கு தகுதியானவளாக இருப்பீங்க. ஹெல்த்து நல்லாயிருக்கும். தாய்வில் உறவு நல்லாயிருக்கும். தாய் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நலன் இருக்கும். குடும்ப கௌரவம் நல்லாயிருக்கும். பேர் போல் அந்தஸ்துக்கு எந்த பங்கும் வராது. வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். குடும்பம், வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் நிலம், வீடு, வண்டி வாகனம் எல்லாத்தையும் குறிக்கும். விவசாயத்தை குறிக்கும். அப்புறம் வந்து வளர்ப்பு பிராணிகளை குறிக்கும். கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி, இதெல்லாம் வளர்க்குறவங்க, பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பலிதமாகும். ஆனால் விவசாயத்துக்கு இப்போ தண்ணி இல்லை. டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விடலை. இருந்தாலும் இருக்கிற தண்ணியை வச்சு வியாபாரம் பண்ணலாம். அதுபோக கிணத்து பாசனம், பம்ப் செட்டு வச்சு
விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ விவசாயம் நல்ல விதமாக தான் மிதுன ராசிக்கு பார்க்கப்படுகிறது. விவசாயம் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே விவசாயிகளுக்கு வந்து வேளாண் விளைபொருள் நல்ல ரேட்டுக்கு போகும். சரியா? அதுபோக வந்து கறவை மாடு வச்சுருக்கிறீங்க, பால் மாடு வச்சுருக்கிறீங்கன்னா அதனால் நல்ல லாபம் இருக்கும். சில பேர் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறது, வண்டி கம்பெனி வச்சுருக்கிறது, பேர் பாஸ் வச்சுருக்கிறது, உதிரி பாகங்கள் வச்சுருக்கிறது, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் சம்மந்தப்பட்டது வச்சுருக்கிறது. இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? வாகனம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். லாஜிஸ்டிக் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உயர்கல்வி பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி எம்ஃபிஎல் மற்ற வேலை படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். காலேஜில் படிக்கிற மாணவர்கள் நல்லா சந்தோஷமாக படிப்பீங்க. உயர்கல்வி நல்லபடியாக வரும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. ஒரு கம்பெனியில் போய் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட முத்திரை பதிக்கப்படும். டேலண்ட்டு நல்லா இருப்பீங்க. சரியா? நல்ல டேலண்ட்டாக இருப்பீங்க. அதை வந்து அப்ரிசியேஷன் ஆகி உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கிடைக்கலாம். மற்றபடி போனஸ் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கலாம். அடுத்து வருகின்ற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு போனஸ் கிடைக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் அச்சாரம் போகிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த கம்பெனியில் வந்து நல்ல கிரெடிட் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் தனியார் வேலை பார்த்தாலும் சரி, அரசியல் வேலை பார்த்தாலும் சரி, அந்த கிரெடிட் கிடைக்கும். மேக்ஸிமம் இது தனியாருக்கு தான் வரும். கவர்மெண்ட்டில் வந்து எப்படி இருந்தாலும் திருப்திப்படுத்திட்டு போயிடலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து வேறு, கவர்மெண்ட்டோடைய சிஸ்டங்கிறது வேறு. அதை வந்து தனி மனிதனையோ மற்ற ஆளையோ திருப்திப்படுத்திட்டு ஈஸியாக பேர் வாங்கிடலாம். ஆனால் ப்ரைவேட்டில் பேர் வாங்க முடியாது. நம்ம வந்து கரெக்டாக கான்ஃபிடென்ஷியலாக கரெக்டாக நம்ம வேலை பார்த்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு திருப்தியாக இருந்தால் தான், லாபகரமாக இருந்தால் தான் நம்மளை நல்லபடியாக வச்சுக்குருவாங்க. தனியார் துறையிலலாம் ஓபி அடிக்க முடியாது, அசால்ட்டாக இருக்க முடியாது. கவர்மெண்ட்டில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சரியா? நான் உண்மையாக சொல்லுவேன். நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலுமே ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கா சொல்லணும். சரியா? நேரில் எங்கள் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் இப்படி இருக்கனால அப்படி இருக்குன்னு உண்மையை மறைச்சு சொல்லக்கூடாது. சில இது வந்து நேதின்னு இருக்குது. அந்த நேதி கட்டுப்பட்டு தான் சில காரியங்கள் நடக்கும். சரியா நேர்களே? என்ன தான் சில பேருக்கு ராசி சரியில்லை, கிரக பிரச்சனை இருந்தாலுமே கவர்மெண்ட்டில் வளர்க்குறவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த அரசாங்கம்னு ஒன்று வந்து கையில் இருக்கும். அவனுக்கு ஜனன ஜாதகம் சூரியன் சிம்மம் நல்லா இருக்கும். ஸோ அரசாங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா மாதம் சம்பள பிரச்சனை இருக்காது. எப்படினாலும் சம்பளம் போட்டுருவான். ஆனால் ப்ரைவேட்டில் அப்படி கிடையாது. வந்தால் தான் போடுவாங்க. சில கம்பெனியில் போடவே மாட்டானுங்க. பிரச்சனையாக இருக்கும். என்னடா ஜோசியக்காரன் சொல்லிட்டு இருக்கிறாரு, நல்லா இருக்குங்கிறாரு, இவன் கம்பெனியில் சம்பளமே போட மாட்டேங்கிறான், சம்பளத்தை வாங்கினா தானே வீட்டுக்கு நான் அரிசி பருப்பு வாங்குவேன், அதுவே இல்லையா அப்படின்னு சூழ்நிலை வந்துடும். அதனால் ஜோதிடம்ங்கிறது வந்து என்றைக்குமே நடைமுறைக்கு சாத்தியமாக தான் பதில் சொல்லணும். சரியா நேர்களே? நான் என்றைக்குமே அதில் கொஞ்சம் உள்ளே போய் தான் பார்த்து சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது அரசாங்க வேலையை தவிர்த்து தனியார் வேலையில் பார்க்குறவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா? தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும். தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். தாய் வழியிலேருந்து எதனா சொத்து பத்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா? கணவனுக்கு உங்கள் ஜாசின்படி கணவனுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால், நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். ஒருங்கிணைத்து போவீங்க. 7, 12ஆம் இடம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறனால என்ன ஆகும்னா 7, 12, 4 4ஆம் இடம் சுகம், 7ஆம் இடம் கணவன் மனைவி, 12ஆம் இடம் படுக்கரை சுகம். இப்படி மேட்சாகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து படுக்கரை சுகம் நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். அதனால் பரிபூர்ணமான சுகத்தை அடைவீர்கள். இணக்கம் நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து இன்டகிரேஷன் ஆகி நல்ல ஒரு இதை கொண்டு போவீங்க. 7, 12, 4 12ஆம் இடம் வந்து படுக்கரை சுகம், 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு, 4ஆம் இடம் சுகம் காண்றது. இது நல்லா இருக்கிறதுனால புத்திர பாய்க்கம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். சரியா? ஸோ இது பிள்ளைகள் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பிள்ளை பேருக்கு நல்ல அமைப்பு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பிள்ளை பேர் வேணும்னா பரிபூர்ணமான அந்த தாம்பத்தியம் இருந்தால் தான் பிள்ளை பேர் இருக்கும். சில பேருக்கு பரிபூர்ணமாக தாம்பத்தியம் இருந்தும் சில காரணங்களால் பிள்ளை பேர் தாமதமாகும். இருந்தாலும் இது வந்து அடிப்படை 2 ஜீவன்கள் வந்து மனதாலும் உடலாலும் ஒன்று சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்க முடியும். நான் வந்து இதை ஒரு 35 வயசு கீழே இருக்கிறவங்க சொல்கிறேன். சில பேர் குழந்தைலாம் பெற்று இருப்பாங்க, அவங்களுக்கு சில பேருக்கு தேவைப்படாது. ஆனால் சில பேருக்கு தேவைப்படும். வேத ஜோதிடத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து எல்லா நேரமும் எல்லாருக்குமே பலன்கள் வராது. சில பேருக்கு குறிப்பிட்ட பேருக்கு தான் பலன்கள் சில நேரம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அதை தான் ஜோதிடர் பார்த்து சொல்லணும். சரியா நேர்களே? இப்போ சனி பகவான் வக்கரம் மாறதுனால உங்களுக்கு வந்து 12, 7, 4 நல்ல நிலைமையில் இருக்கிறனால அதன் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான். சரியா? சில பேர் நினைப்பாங்க எனக்கு வயசு 60 வயசு ஆச்சு, வேணா பிள்ளை பக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சலிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகி பொன்னாட்டி கூட சந்தோஷமாக இருந்து பிள்ளையை பற்றி பிள்ளையை வளர்ந்து பிள்ளையை மதிக்காமல் அப்பனை அத்தலை துரத்தி விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ இந்த வீடியோ கேட்டாங்கன்னா சங்கடப்படுவாங்க. வேணாடா பிள்ளையை பற்றி பெருமை பேசிகிட்டு இருக்கேன், என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டேங்க, நான் துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சங்கடப்படுவாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் திருப்தியாலும் போட முடியாது வீடியோ. அப்படி இருக்கவும் இருக்காது. சரியா? கிரகங்கள் வந்து அப்படி இருக்கவும் இருக்காது. எல்லா கிரகங்களுமே எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் சாதகமான பலன்களையும் கொடுக்காது, அதே நேரம் பாதகமான பலன்களையும் கொடுக்காது. சில கிரகங்கள் சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாதக பாதங்களை தன்னுடைய காரகத்துவம் ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டு பலன்களை கொடுக்கும். இதுதான் வேத ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது. சும்மா 10ஆம் போதாக போகிறதெல்லாம் பலன் கிடையாது, கடந்துட்டு போகிறது அதை. சரியா? சில பேர் வந்து எதுவும் சொல்ல முடியலன்னா அப்படியே நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களை தேடி ஒருத்தர் வருவார், ஒரு மேஜிக் பண்ண போகிறாரு, பணப்பட்டையோடு வருவார், நீங்கள் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் வேலைக்கு போனால் தான் பணம் வரும்.
உழைச்சா தான் பணம் வரும், தொழில் பண்ணால் தான் பணம் வரும். அது அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னா ஈஸியாக அடையும், அவ்வளோதான். அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற காரியம் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடியும். 3 தடவை முடிய வேண்டிய காரியம் முதல் தரத்துலேயே முடிஞ்சிடும். சில பேர் பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு 3 தடவை அலைவாங்க, 4 தடவை அலைவாங்க, முடியாது, முட்டிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு கோல்லே ஓட்டு போட்டு கோல்லே ஜெயிச்சிருவாங்க. இப்போ நடிகர், முன்னாள் சினிமா நடிகர், இன்றைய தமிழக முதல்வர் வந்து எலெக்ஷனே ஜெயிச்சிட்டார். அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சதே இல்லையோ சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார். ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் இருக்கும், முன்னாள் முதல்வர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அவர் இன்னும் எவ்வளோ நாள் முதல்வராக இருக்கிறாரா, 5 வருஷத்துக்கு இருக்கிறாரா, 50 வருஷத்துக்கு இருக்காரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த இதை அச்சீவ் பண்ணிட்டார். அதுதான் முதல் ரவுண்டே ஜெயிக்கிறது. அவர் ஜாதகத்தை பார்த்தா அது தெரியும். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சில பேர் எனக்கு கிடைக்கல லபோன்னு அடிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்குறான், ரமேஷ் பேருக்கு நல்ல நம்பர் லாட்ரி சீட் என்னது, ரமேஷ் பேருக்கு லக்கி நம்பர் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன கதையும் தெரில. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த இது பரவி இருக்குது. யாருக்குமே லக்கி நம்பர்லாம் சொல்ல முடியாதுங்க. லக்கி நம்பருங்கிறது என்ன, சாய்ஸ் தான். சரியா, ஒரு சாய்ஸு, ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் சொல்லலாம் வழிய லக்கி நம்பர்னு ஒன்றுமே கிடையாது. அது ஜனன ஜாதகத்தில் கண்டுபிடித்து கரெக்டாக யாராலும் சொல்லவே முடியாது. பலன்களை சொல்லலாம், அமைப்பை சொல்லலாம். உனக்கு 4ஆம் நம்பர் தான் லக்கி, இந்த 4ஆம் நம்பரில் ஒன்று வாங்கினீங்கன்னா உனக்கு அடிக்கணும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஃபுழுக்கில் வேணால் சொல்லுவாங்க. உனக்கு என்ன குழந்தை பிறக்கும் கேட்டால் ஆம்பளை பிறக்கும் இல்லைன்னா பொம்பளை பிறக்கும், இதில் ஒன்று தான் பிறக்கும், 2ல் ஏதோ ஒன்று தான் பிறக்கும். இதுக்கு ஜோசியர் தேவையில்லை. ஆண் பிறக்கும் பெண்ணு பிறக்கும்னு சொல்லுறது தேவையில்லை. எது பிறக்குங்கிறது கரெக்டாக சொல்ல தான் ஜோதிடம். அதை வந்துலாம் அந்த வாய்ப்பாடு மட்டும் தான் சொல்ல முடியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நிறைய பேருக்கு வந்து பலன்களை எப்படி கேட்கனே தெரியல. நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னாலுமே நல்லது தான் சொல்கிறேன். இந்த வேத ஜோதிடத்தை, இந்த கோச்சார பலன்கள், ராசி பலன்கள் கேட்குறவங்களுக்கு கரெக்டான நிலைப்பாடு எடுத்துக்கோங்க. சரியா, ரைட்டு. ஸோ இப்போ சனி பகவான் பார்க்குறதுனால இதெல்லாம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், நண்பர்களால் நல்ல உதவி இருக்கும், நண்பர் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க, நட்பு வட்டம் நல்ல விதமாக போகும், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். சரியா, குறிப்பாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். கோல்டு, மஞ்சள் பொருட்கள், பூஜை புனஸ்கார பொருட்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மஞ்சள் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. மஞ்சளில் நிறைய பேர் கொள்முதல் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் நல்ல லாபகரமாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே, ஆலய திருப்பணியில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி கோயில் குளத்துக்கெல்லாம் சேர்ந்துக்கிருவீங்க, ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிருவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எனக்கும் நல்லா இருக்கும். உங்களை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. நீங்களும் வந்து அதில் தன்னை முன்னிலைப்படுத்திட்டு நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்ரம் அடைவது வந்து நல்ல ஒரு பலன்களை நாளும் கொடுப்பாரு. டிசம்பர் 13 வரைக்கும் இந்த பலன்கள் அப்படியே நீடித்து கிடைக்கும். அதுபோல் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சில வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலைகளாக இப்போ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு, வேலை தருவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா, நல்ல சூழல் இருக்கும். ஸோ ஃபாரின் போகிறவங்களும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வந்து வர வேண்டிய பாக்கியல் டயத்துக்கு வந்து சேரும், உரிய நேரத்துக்கு வந்து சேரும். வருமானம் நாளுக்கு நாள் சீராக உயரும். வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், சடனாக உயராது. ஒரு சீராக, ஒரு கிராஜுவலாக அந்த இன்க்ரிமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல பிரச்சனை நல்லாயிருக்கும். தாயோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். சரியான நேரங்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவான் வக்கரமானதுனால நீதி நேர்மை நல்லாயிருக்கும். ஜுடிஷியலில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் வந்து நல்லா ப்ரெஸ்டீஷியாக இருப்பீங்க. கௌரவம், தன்மானம், உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதில் வந்து ரொம்ப ஒரு நிலைப்பாட்டில் இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும், சுய சம்பாத்தியம் இருக்கும், குடும்ப பெருமை, குலப்பெருமை இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போட்டு வருது இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா விஷயத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சரியா நேர்களே, ஸோ அதனால் இப்போதைக்கு அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல பொறுமையாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க. எந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இரும்பு சம்மந்தப்பட்டது, அயன் ஒர்க்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையும் நல்லாயிருக்கும். மெடிக்கல் சயின்ஸ், ஃபார்மசி இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆட்டோ டிரைவர், வண்டி வாகனத்தில் வேலை பார்க்குறவங்க, டிரைவர், கண்டக்டர், கிளீனர் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். சரியா நேர்களே, பொதுவாக சனி பகவான் வந்து உழைக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக இருப்பீங்க, விடாமரிச்சியாக இருப்பீங்க, எஃபெக்ட் போட்டு அதில் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் மிதுன ராசிக்கு வக்ரம் அடைஞ்சிட்டாலே அவர் வந்து தன்னுடைய இயல்பு நிலையை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவார். சரி, இயல்பு நிலையை குறைச்சிக்கிட்டு பார்வை பண்ணலாம் வந்து நல்ல பார்வை வச்சுக்கிடுவார், மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் அவர் குரு பார்வைக்கு வரல, இனிமேல் தான் வருவார். சரியா நேர்களே, அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் குரு பார்வைக்கு வருவார். ஆனால் சனி பகவான் இருக்கிற வீட்டை குரு பார்க்குறாரு.
இதில் இன்னொரு பியூட்டி, சனி பகவான் வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்கிறாரு. இப்போதைக்கு சூரியன் கூட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சிவராஜ யோகத்தில் இருக்கிறதுனால நல்ல மந்திரம் சொல்லுவீங்க, சிவனுடைய நாமத்தை நல்லா சொல்லுவீங்க. இந்த ஆடி மாதம் முழுக்க சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தை சொல்ல 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 உங்களுக்கு சிறப்பாகும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் குரு சூரியன் இருக்கிறாங்க, மிகச்சிறப்பான அமைப்பு. அடுத்து உங்கள் ராசிநாதன் கீழே வந்துடுவார், புதனும் வந்துட்டாருன்னா மிக நல்லாயிருக்கும். சரியா, 2ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் சேர்ந்துட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு சிவநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் நாளைக்கு இறங்கிடுவார். சரி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுற மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சில் நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு, அருமையான அமைப்பு. சங்கர நாராயண யோகம், லட்சுமி நாராயண யோகம் 2ஆம் இடத்துல இருக்குது. பெருமாள் நாமத்தையும் சொல்லலாம், சிவனுடைய நாமத்தையும் சொல்லலாம். சரியா, புதன்னா பெருமாள், சூரியன்னா சிவன். சிவநாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சொல்லுங்கள். சரியா நேரில் வீட்டில் இருந்தே கும்பிடலாம், இல்லைன்னா கோயிலுக்கும் போகலாம். கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க, புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க, மாறுதலாக இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக வந்து இப்போ சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க, நான் சொல்கிறேன், இன்றைக்கி மட்டும் கோயிலுக்கு போயிட்டு சில காரியத்தை பண்ணுங்கள். தொழில் வியாபாரம், பிஸ்னஸ், ட்ரேடிங், ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக இருக்கும். என்றைக்கு சார் போகலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அது சனி பகவானுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பூச நட்சத்திரம். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்ன நட்சத்திரம் வருது? ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து பூச நட்சத்திரம் வராது, உத்திரட்டாதி வரும். எஸ், உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும். ஆகஸ்ட் 3 உத்திரட்டாதி, ஆகஸ்ட் 11 பூசம், ஆகஸ்ட் 21 வந்து அனுச நட்சத்திரம். ஸோ இந்த 3 நாட்களும் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 21 இந்த 3 நாட்கள் நீங்கள் வந்து சிவன் ஆலயத்துக்கு போய்ட்டு சிவனை கும்பிட்டுட்டு காலபைரவருக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா சனி தோஷம் குறையும். சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் சரி, சனி பகவான் ராகு செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம். சனி மகா திசை நடக்கிறவங்களும் செய்யலாம். வரப்பிரசாதம், சனி மகா திசை நடக்கிறவங்க நான் சொன்ன அந்த 3 நாட்கள் சிவனாலயத்துக்கு போய் சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவர் கும்பிட்டு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு சில பொருட்கள் தானம் பண்ணலாம். இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுக்கலாம், கருப்பு கலர் கம்பளி வாங்கி கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம், எறும்புகளுக்கு தீனி போடலாம், வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்க எறும்புகளுக்கு தீனி போடலாம், காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம். இதில் ஏதோ ஒன்று பண்ணினீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். கோயிலுக்கு போய்ட்டு வந்து அன்றைக்கி செய்யுங்க. சார் என்னால் வாங்கலாம், பொருள்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா காக்காவுக்கு சாதம் வைங்க. காக்காவுக்கு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, மதியம் வந்து காக்காவுக்கு சாதம் வச்சுருங்க, அவ்வளோதான். அதுவும் என்னால் முடியல சார்னா ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வேப்ப மரத்துக்கு ஊற்றிடுங்க. நற்துணையாவது நமச்சிவாயமே நமக, நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமகன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுருங்க. அடியில் ஊற்றணும். சரியா, அந்த தரையை ஒட்டி அடியில் நமச்சிவாய நமகன்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு ஊற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணும்போதும் குனிஞ்சு தாழ்வாக செய்யணும், நின்றுக்கிட்டே செய்யக்கூடாது. சில பேர் நின்றுக்கிட்டே ஒரு இதாக ரப்பாக செய்வாங்க. சரியா, அப்படி செய்யக்கூடாது. எந்த ஒரு காலை செய்யும்போதும் குனிஞ்சு செய்யணும். அது தான தர்மம் செய்யும்போது நம்ம மேனி குனியணும், முதுகு குனிஞ்சு தான் செய்யணும். நிமிந்த மாதிரிக்கே ஒரு பணங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. யாருக்கு எது கொடுக்கும்போதே கொஞ்சம் தனிவாக கொடுக்கணும். தனிவாக கொடுத்தா தான் பணிவு இருக்கும், அதில் வந்து ஒரு இது கிடைக்கும். சரியா, தர்மம் இருக்கும். நிமிந்துக்கிட்டு ஒரு இதில் கொடுக்கக்கூடாது. கெத்தாக கொடுத்தோம்னா அதில் அகங்காரம் அகந்தை தான் இருக்கும் இல்லையா, அது செய்யக்கூடாது. ஸோ தானம் பண்ணுறதுலேயுமே ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, பிறருக்கு உதவி பண்ணும்போதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடில் ஒரு சிரத்தையும் இருக்கணும். அதில் வந்து ஒரு புனிதத்தன்மையும் இருக்கணும். சரியா நேரில் இறைவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம இலகுவாக சில காரியங்கள் செஞ்சோம்னா அதுவே வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சனி பகவானை வழிபாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியம். சில பேர் நேராக போய் நின்று கும்பிடுவாங்க, அப்படி கும்பிடக்கூடாது. சனி பகவான் சன்னிக்கு போயிட்டீங்கன்னா ஓரமாக தான் நிற்கணும். சரியா, அவருக்கு நேராக நிற்கக்கூடாது, ஒரு ஓரமாக நின்று கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, அவர் வந்து மேற்கு பக்கம் தான் பார்த்துருப்பார். ஸோ நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கணும்னா, அவர் மேற்கு பக்கம் பார்த்துருந்தாருன்னா நம்ம வந்து ஒன்று வடக்கு அல்லது தெற்கு பக்கத்தில் நின்று பார்த்து கும்பிடணும். சரியா, வடக்கு அல்லது தெற்கு பக்கம் பார்த்து கும்பிட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அவருக்கு வலது பக்கம் நின்று தெற்கு பக்கம் பார்த்து கும்பிட்டோம்னா மிகச்சிறப்பு. சரியா, நல்ல விசேஷம். அவர் மேற்கு பக்கம் பார்த்து இருப்பார், நம்ம தெற்கு பக்கத்தில் நின்று அவர் சைடாக பார்த்து கும்பிட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சனி பகவான் இப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணோம்னா பிரச்சனை தீரும். சரியா நேர்களே, அதுவும் நான் 3 நாள் சொல்லியிருக்கிறேன். 3 நாளாக அவருடைய நட்சத்திரம் வரும். சனி பகவானுடைய நட்சத்திரம் ஒரு உத்திரட்டாதி, பூசம், அனுசம், இந்த 3 நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரி நேர்களே, இந்த வீடியோ வந்து இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. நவகிரகங்களே சனி பகவான் வந்து ஒரு கிரேஸான கிரகம், ரொம்ப ஒரு போட்டதற்குள்ள கிரகம். எல்லோரும் சனி பகவானாலே பயப்படுவாங்க. அவர் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, 10ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கனால இது மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
வழிபாடு இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க. பொதுவாக சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது மிகச்சிறப்பு. சனி பகவான் எந்த நிலைமைக்கு வந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப கெடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பழசெல்லாம் பார்ப்பார். என்றைக்குமே பழசை வந்து யோசிக்கிற கிரகம் ஒரே கிரகம் சனி பகவான் தான். சில பேர் பாருங்கள், பழைய விஷயத்தை மறக்காமல் அதை அப்படியே ஞாபகப்படுத்துவாங்க. அச்சு பெறலாம் அப்படியே சொல்லுவாங்க. 10 வயசில் எப்படி பார்த்தாங்களோ அதை அப்படியே சினிமா படத்தில் ஓட்டுற மாதிரி அப்படியே காட்டுவாங்க. நம்ம கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ஞாபகமாக பழசை மறக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை சனி பகவான் வளர்த்து நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா, நல்ல நிலைமையில் தொடர்பில் இருப்பார். இவ்வளோதாங்க, நிறைய பார்த்தாச்சு. நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த லெவலோடு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். சங்கடம் தீர்ப்பான் சனி பகவான், மங்களமுங்க மனம் தரல அருள்வார். ஸோ அந்த சனி பகவானோட அருள்பாக்கியம் கிடைக்கட்டும். மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயருக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.